ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை எம்டிஎஸ்எல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரி, இப்போ கடவுள் நேரில் வந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால், ஒரு பணக்காரன் எனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லுவான். ரொம்ப ஏழையாக இருக்கவன் எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் அறிவுக்கு வந்து பணம் கிடச்சா வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிரும் அப்படின்றனால பணம் வேணும்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவன் பணம் வேணும்னு கேட்கலாம், இல்லை நிம்மதி வேணும்னு கேட்கலாம். அதுவும் அவனோட அறிவு பக்குவத்தை பொறுத்தான் இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் நிம்மதி வேணும் அப்படின்றத தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. டைரக்ட்லி நிம்மதி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, இல்லை இன்டைரக்ட்லி அது கிடச்சா நிம்மதி, இது கிடச்சா நிம்மதி, அந்த மாதிரி நிம்மதியை வேறு எதுலையாச்சும் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அது வேணும் அப்படின்றத நோக்கி நிம்மதி வேணும் அப்படின்றத தான் வந்து எல்லா மனிதர்களுமே எதிர்பார்ப்பாங்க. நானும் எதிர்பார்ப்பேன். ஸோ நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே நிம்மதி வந்து தானாக கிடச்சிரும். அந்த ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீப்பெட்டியிலிருந்து ஒரு தீக்குச்சியை எடுத்து கொளுத்துறோம். அந்த தீக்குச்சி வந்து எவ்வளோ நேரத்துக்கு எரியும்? அதில் ஃபியூல் இருக்க வரைக்கும் எரியும். ஒன்று வந்து அந்த வுட்டில் செஞ்சுருப்பாங்க, இல்லை அந்த வேக்ஸில் செஞ்சுருப்பாங்க. அதில் ஃபியூல் இருக்க வரைக்கும் அது எரியும், அப்புறம் அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் சன்னும் எரிஞ்சிட்ருக்கு, ஒரு கற்பூரம் எரிகிற மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. அதில் ஃபியூல் இருக்க வரைக்கும் அது எரியும். அதோட ஃபியூலோட அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் இயர்ஸ். அந்த 10 பில்லியன் இயர்ஸில் 5 பில்லியன் இயர்ஸ் ஆல்ரெடி வந்து முடிஞ்சு போச்சு. இன்னொரு 5 பில்லியன் இயர்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சன்னோட சைஸ் என்ன, எர்த்தோட சைஸ் என்ன. சன்னுக்கு அப்புறம் தான் வந்து மெர்க்குரி இருக்குது, வீனஸ் இருக்குது, எர்த் இருக்குது, அடுத்து மிச்ச பிளானட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அந்த நியூக்ளியர் ஃபியூஷன்னால் அந்த ஃபியூல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனும் ஃபியூஸ் ஆகி அது ஹீலியமாக மாறும்போது அதிலிருந்து எமிட் ஆகிற அந்த ஒரு எனர்ஜி, அதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எவ்வளோ நாள் இன்னும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 5 பில்லியன் வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் சன்னில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூயல் வந்து தீர்ந்து போயிடும். அது தீர்ந்து போயிடுச்சுன்னா தீக்குச்சி அணைஞ்சு போகிற மாதிரி சன்னும் அணைஞ்சு போயிடும். அடுத்து வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 152 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பக்கத்தில் தான் இருந்துச்சு, ஒன்றா தான் இருந்துச்சு. அப்போ வந்து டைனோசர்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். சரிங்களா? டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் கூட கிடையாது. 152 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் கூட கிடையாது. இன்னும் ஒரு 60 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மனுஷன் கூட இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைனோசர்ஸோட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்தையும் பூமிக்கிடையில் தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைனோசர் இப்படிலாம் பூமியில் வாழ்ந்துருக்கு அப்படின்னு மனுஷங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாளை பின்ன வந்து இன்னொரு 60 to 70 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு ஏதாச்சும் ஜீவராசிகள் பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டான். ஆனால் இப்போ மனுஷங்க எல்லாருமே வந்து இருக்கும்போது, ஓ நாடு பெரிய நாடா, என் நாடு பெரிய நாடா, ஓ ஸ்டேட்டு பெருசா, என் ஸ்டேட்டு பெருசா, ஓ மதம் பெருசா, என் மதம் பெருசா, ஓ மதம் கரெக்டா, என் மதம் கரெக்டா, ஜீசஸ் கரெக்டா, அல்லாஹ் கரெக்டா, சிவன் கரெக்டா, இல்லை நீ கரெக்டா, நான் கரெக்டா, ஏற்று வீட்டுக்காரன் கரெக்டா, பக்கத்து வீட்டுக்காரன் கரெக்டா, இல்லை நான் கரெக்டா, இப்படின்ற மனநிலையில் தான் வந்து நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அன்றைக்கி ஏன் கோடிக்கணக்கான டைனோசர்ஸ் பூமியில் வாழ்ந்துச்சுன்னு அந்த டைனோசர்ஸ்க்கு தெரியாது. இன்றைக்கி ஏன் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இங்கே பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு இந்த ஒட்டுமொத்தமான மனிதனத்துக்கும் தெரியாது.
நாளை பின்ன வரக்கூடிய ஜீவராசிகள் ஏன் வரப்போகுதுன்றது அந்த ஜீவராசிகளுக்கும் தெரியாது. அப்போ மனித இனம் பூமியில் இல்லாமல் கூட போகலாம். அதனால் நாம் ஏன் பூமியில் மனுஷங்களாக வாழ்கிறோன்னு நமக்கும் தெரியாது. டைனோசர் காலகட்டத்தில் டைனோசர் ஏன் பூமியில் வாழ்ந்துச்சுன்னு டைனோசருக்கும் தெரியாது. இல்லை ஃப்யூச்சரில் மனிதர்களே இல்லாத பூமியில் வேறு ஏதாச்சும் ஜீவராசிகள் வாழும்போது அவங்க ஏன் வாழ்கிறான்னு அவங்களுக்கும் தெரிய போகிறதில்ல. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம முதல்ல எங்கே இருக்கோம் அப்படின்றத சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க. நம்ம எர்த்து ஒரு ஸ்பியரு, அது ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாம் கிளாஸ்லாம் எடுத்திருப்பாங்க. எல்லாம் அந்த பிரின்ஸிபல் ரூம் ஹெச்எம் ரூம்லலாம் அந்த குளோப் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து இப்படி ஃப்ளைட் இப்படி போச்சுன்னா அப்படி வந்துடும், கிராவிட்டினால தான் நம்ம பூமியை ஓட்டிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு 6வது 7வது வரை படிச்சிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி போனீங்க அப்படின்னா, ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி போகும்போது நிறையா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குன்றாங்க. எல்லா கேலக்ஸிஸும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்து ரொம்ப எக்ஸ்பேன்ஷன் ஹெவி ஆகும்போது இருக்க ஒவ்வொரு ஆட்டமுமே செதறிடுன்ற அளவுக்கு அது தியரியாக சொல்கிறாங்க. இல்லை எக்ஸ்பேன்ஷனாக எல்லா ஸ்டார்ஸோட ஃபியூலும் தீர்ந்து போய் அது அணைஞ்சதுக்கப்புறம் திருப்ப எல்லாமே சுருங்கி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ அந்த பாயிண்ட்லேருந்து திருப்ப ஒரு பிக் பேங் பெஸ்ட் ஆகுன்ட்டும் கதையாக சொல்கிறாங்க. எல்லாமே தியரிஸ் தான், ஓகேவா? தியரி இப்போ நீங்களும் ஒரு தியரி சொல்லலாம், நானும் ஒரு தியரி சொல்லலாம், ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு ஒரு தியரி சொல்லலாம். எல்லாமே தியரிஸ் தான். தியரிஸ்னால் அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆளுக்கு ஏதோ சொல்கிறாங்க, சரி சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒரு சிலர் ஒரு ஒரு எந்த அளவுக்கு நமக்கு ஏற்புள்ளதாக இருக்கோ அந்த அளவுக்கு ஓகேப்பா அது லாஜிக்கோடு இருக்குப்பா அப்படின்னு ஏற்றுக்கலாம். இல்லைப்பா அது ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்றதும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கும் போது நம்ம ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அப்சர்வபிள் யூனிவர்ஸ் வரைக்கும் பேசுகிறாங்க. இதில் பிளாக் ஹோல், ஓம் ஹோல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம தனித்தனியாக படிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது அர்த்தம் புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, நமக்கு இதெல்லாம் டீப்பாக படிக்கும்போது இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது ஒரே ஒரு விஷயந்தான் புரியும். அதாவது பூமியோட ஒரு லைஃப் ஸ்பேனே ரொம்ப சின்னது, ஓகேவா? இந்த ஒட்டுமொத்த ஒரு பிரம்மாண்டமான அந்த படைப்பில் நம்மளோட பூமி எர்த்தோட லைஃப் ஸ்பேனே ரொம்ப சின்னது. அதில் மனித இனத்தோட லைஃப் ஸ்பேனு ரொம்ப ரொம்ப சின்னது தான், ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில் நம்ம இங்கே வாழ்கிற வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குமா இங்கே வாழ்கிறதுக்கு அப்படின்னா எந்த ரீசனுமே அது கிடச்சிடணும்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படியா இருந்தாலும் டைனோசர் ஃபுல்லாக அழிஞ்சு போன மாதிரி மனிதர்கள் ஃபுல்லாக ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அழிஞ்சு போய் தான் ஆகணும். அதனால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. நாளை பின்ன உங்கள் சந்ததிகளாக இருந்தாலும் சரி, என் சந்ததிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யார் சந்ததிகளாக இருந்தாலும் சரி, பூமியோட எக்ஸ்ட்ரீமில் இன்னும் ஒரு 10 லட்சம் பரம்பரைக்கு அப்புறம் மனிதர்கள் எவால்வ் ஆனாலும் எல்லோரும் ஒரு நாள் அழிஞ்சு போய் தான் ஆகணும். ஸோ நம்ம இங்கே யாரு கூடயும் சண்டை போட்டு நம்மளை வேறு யாரு கூடயாச்சும் கம்பேர் பண்ணி நம்ம வருத்தப்பட்டுக்கிறது, அவங்களோட பெரிய ஆகணும்னு நினைக்கிறது, இல்லை நம்மளோட மற்றவங்க ரொம்ப சின்ன லெவலில் இருக்காங்கன்னு பார்த்து சந்தோஷப்படுறது, இப்படிலாம் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம அதிகமாக சந்தோஷமும் போடாமல் அதிகமாக வருத்தமும் போடாமல் நம்ம அப்படியே போகிற போக்கில் போயிட்டே இருந்தோன்னா நம்ம எங்கே இருக்கோன்றத நம்ம யோசிச்சுட்டே இருந்தோன்னா நமக்கு வானத்தை பார்த்து மேகத்தை பார்த்து இல்லை மெதுவாக காத்தடிக்கிறத பார்த்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு தோணும், ரசிக்கணும்னு தோணும். அந்த உணர்வு உள்ளே வரும். அந்த உணர்வு உள்ளே வரும்போதே உங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ் வரும்போது அது பெருசாகவே தெரியவே தெரியாது. பெருசாக சந்தோஷம் வரும்போதும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ ஒரு ஃப்ளோவை கேட்ச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோன்னாவே நமக்கு ஒரு 70-80 வயசு ஆயிரும். ஸோ அந்த ஃப்ளோவை கேட்ச் பண்ணி போவோம் அப்படின்றனால தான் சரி இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வீடியோ போட்டு ஏதாச்சும் ஃப்ரூட்ஃபுல்லாக போடுவோம் அப்படின்றதுக்காக சரி நம்ம கடந்து வந்த பாதையில்
நம்ம கிடைச்ச ஒரு விஷயத்தையே வந்து ஒரு வீடியோவை போடுவோம் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் வந்து யோசிங்க, நீங்கள் பூமியில் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத யோசிங்க. பூமி எங்கே இருக்குன்றதை யோசிங்க. இந்த மனித வாழ்க்கைன்னு என்னன்றதை யோசிங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்றத உங்களுக்கு புரியும் போது மனித வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளும் ஒன்றுமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். நன்றி.